ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற நாமத்தில் என் அன்பின் இனிய உறவுகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு வல்லமையான ஆண்டாக அமையட்டும். நாம் ஜெபிக்கலாம். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னை நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஏசாயா 60 வசனம். ஜபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய புதிய ஆண்டுக்காகவும் புதிய நாளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது என்று தாவீது சொன்னது போல 2025 ஆண்டு எங்களை பாதுகாத்தீர். இதோ 2026 ஆண்டில் கால் பதித்த என் அன்பின் இனிய உறவுகள், தேசம், உலகம், சபைகள், குடும்பம், பணித்தலங்கள், ஆண்டவரே நாங்கள் இருக்கின்ற இடங்கள் எல்லாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த வருடம் நன்மையும் கிருபையுமா எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நல்லதாய் அமையட்டும் சுவாமி. அப்பா பிதாவே, எங்கள் வேண்டுதல்கள் யாவையும் இந்த வருடத்திலே நிறைவேற்றி தாங்க சுவாமி. உலகத்தில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும், அரசுகளையும், மக்களினங்களையும், ஆண்டவரே இயற்கைகளையும், ஆண்டவரே என் தாய் திருநாட்டையும், திருச்சபைகளையும், இறைமறை ஊழியர்களையும், அருட்கண்ணியர்கள், குருக்கள், ஊழியர்கள், தொண்டு நிறுவனங்கள், ஆண்டவரே உலகில் இருக்கிற ஜீவராசி ஒவ்வொன்றையும் இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பும் சமாதானமும் மனித நேயமும் இந்த உலகத்திலும் தேசத்திலும் எங்கள் குடும்பங்களிலும் பாய்ந்து பரவட்டும் சுவாமி. உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் ஆக்குவேன் என்று சொன்னீரே. என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டருடைய வார்த்தை அப்பா, இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்ட்ஸும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் எங்களை இடைவிடாமல் உமது கரம் பற்றி எங்களை அணைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகி பெருக செய்வேன் என்று சொன்ன அன்பு வார்த்தையின் பிரகாரம் இந்த வார்த்தையின் படியாய் சுவாமி ஆண்டவரே அப்பா, எங்களை நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பீராக. துக்கத்தின் நாட்களுக்கு இரட்டித்தான நாட்களை எங்களுக்கு கொடுப்பீராக. உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மகிழ்ச்சியோடு இருங்கள், பலனாயிருங்கள், ஏனெனில் உங்களில் இருப்பவர் பெரியவர். நன்றி உறவுகளே. மீண்டும் நாம் இணையலாம் ஜபத்தோடு நாளை தினம்.